ஹாய்ப்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே மார்னிங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒரு 8, 8:15 இருக்கும். காலையில பார்த்தீங்கன்னா வெயிலு, இந்த ஊருக்குள்ள அடிக்கலங்க. அந்த அளவுக்கு வெயிலு. கஸ்டமர் ஃப்ளோவும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நல்ல கஸ்டமர் இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தான் கஸ்டமர் ஃப்ளோவும். அதுவும் இல்லாம வெயில் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த அளவு அடிக்குதுன்னே தெரியல. நாங்கலாம் இந்த ஜூன், ஜூலை இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம்லாம் வந்து மழை நிக்காம விழுகுங்க. வ பயங்கரமா பெரிய மழையாவும் விழும். ரொம்ப நாங்க பயந்துகிட்டு கடைய அடைச்சுட்டு ஊருக்குலாம் போன நேரம்லாம் உண்டு. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த ஏல தோட்டம்லாம் பொழைக்கும். எந்த தோட்டம்னாலுமேவும். இது உண்மையிலேயே ரொம்ப மாறுதலா இருக்குது இந்த விஷயமேவும். மே மாசம் அடிக்கிற வெயில் மாரி இருக்குங்க. அவ்ளோ உச்சபட்ச வெயிலு. எங்க கடையில தகரம்ன்றதுனால உள்ள நிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அனல் கொளுத்துது. குளிர்ச்சியான காத்தும் கிடையாது. உலகம் எப்படியோ ஆகிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இயற்கை எல்லாம் மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பஞ்சம் அதிகமாவே வந்துரும். ஓடிமெட்லயும் தண்ணி பஞ்சம் வந்துரும். ஊத்தெல்லாம் வத்த ஆரம்பிச்சுரும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. இறைவன தான் கும்பிடணும். இறைவன் தான் இதுக்கு வழி விடணும். நம்மளும் நம்மளோட பொறுப்புகள சிலவற்றையும் நம்மளும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சென்டிமென்ட்டா போகுதோ! கொஞ்சம் கவலையாயி போச்சுங்க. ஏதோ ஒரு புலம்பல். இன்னைக்கு இப்படி ஒரு புலம்பல் ஆயிப்போச்சு. ஊர்லேருந்து போடிமெட்டுக்கு வரும்போதுல நைட்டு மழை பிடிச்சதுங்க. மறுபடி காலையில சனிக்கிழமை காலையில வரைக்கும் விடாம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் கூட சரி உண்மையிலே சீசன் ஆரம்பிச்சுரும். ஆரம்பிச்சிருச்சு. இப்படியான சீசனே போயிரும் போல. இந்த மழை வந்து இந்த அளவுக்கு பண்ணுது. எல்லாம் இந்த எல்நினோன்றாங்க. அது எத்தன நாளைக்கு இப்படி இருக்குன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இங்க இருக்கிற நம்மளுக்கே இவ்வளோ தூரம் இருக்குன்னா, இத நம்பி டூரிஸ்ட்லாம் வராங்க. ஏன்னா ஊருக்குள்ள அவ்வளோ வெயில் இருக்குது. ஏன்னா நான் போடியில இருந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு வெயில் தான். வெளியூர்லேருந்து வரவங்க ஆசைப்பட்டு இந்த கிளைமேட்டுக்காக தான் வராங்க. ஆனா அவங்களும் ஏமாந்து தான் போறாங்க. இத வந்து சொல்லிட்டும் போறாங்க. உங்க ஊர் சைடு நல்லா இருக்குன்னு வந்தா, இங்கேயும் இப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா.